ஒன்று சொல்லணும்ப்பா. சொல்லுமா. நீ ஒரு தடவை பிரீத்தி வீட்டுக்கு போயிட்டு வா. அப்புறம் இப்ப நான் ஏதாவது பேசிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுறீங்க. அவரு என்னோட புருஷன். அதுல முகத்துல கரிய பூசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவ்ளோ சின்ன விஷயத்துக்காக நீங்க ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனையா? நான் உன்னை கொன்னே போட்டிருப்பேன். அந்த ஆள் எதுல எங்களை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அப்படியே நான் உன்னை 4 வச்சனா? ஏன் வீட்ல ஒரு திருநங்கையை வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு அசிங்கமா படலையா? அவளை யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சு வைக்கிறீங்க, வெளிய பொய்யா காமிச்சிக்கிறீங்க. ஆனா என் விஷயம்னு வரும்போது நான் என் புருஷன் கூட ஒண்ணு சேர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு அசிங்கமா தெரியுதுல்ல? நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமோ செய்யுங்க. இனி நானும் என்ன விரும்புறேனோ அதை தான் செய்ய போறேன். அப்புறம் நீயே இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையா சொன்ன? அங்க பெரிய ஜான்சி ராணி மாதிரி பேசுன. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்கள பிரிக்காதீங்க, சேர்த்து வைங்கன்னு. உன்னோட ஒரு சின்ன பொய் என்னோட உறவை காப்பாத்தி இருக்கும். அப்புறம் இன்னைக்கு என்னோட புருஷன் என் கூட இருந்திருப்பாரு. அக்கா, எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அந்த பொய் என்னைக்கும் நிலைக்காது. அதனால்தான் உன்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் நீ செய். என்னோட விஷயத்துல நீ அதிகமா மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட உறவை நான் பாத்துக்கிறேன். இதுல ஒரு திருநங்கை தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா உனக்கு? இங்கிருந்து வெளியே போ. என்னாச்சு? என்னாச்சு? டேய் அருண், சுமதி, என்னம்மா நீ மெதுவா செய்யலாம்ல? இங்க பாரு. அச்சச்சோ, அக்கா சீக்கிரமா இங்க வாங்களேன். அருண், சுமதிக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயோ, என்னது? என்ன ஆச்சு? எப்படி கட் பண்ணிட்ட? நான் பாக்காட்டு. என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அட கடவுளே, இது ரொம்ப ஆழமான காயமாச்சே. பிரீத்தி ஆம்புலன்ஸ் உடனே போன் பண்ணு, இல்லனா இவன் உயிரே போயிடும்ல. என்ன பிரீத்தி, ஒரு சின்ன காயம் தானே, ஆயில்மெண்ட் தடவை விடுங்க, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு போய் இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்ட? நான் போய் மருந்து கொண்டு வரேன். சரியா? சீக்கிரமா கொண்டு வா. சரி, நீ போ, வெளியில போய் மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. நீ வா, இங்க வா. சுமதி, உன் கையை காட்டு. நான் மருந்து போட்டு விடுறேன். நான் போட்டு விட்டுக்கிறேன். நீ போ. சரி. கையை அறுத்துக்கிறதுனால உனக்கு உன் புருஷன் கிடைக்க மாட்டான். உன்னோட உரிமைக்காக மத்தவங்களை எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். அதுல எந்த தப்பும் இல்லை.